அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். வேதாகமம் எழுதி கொண்டிருக்கிறீங்களா? எத்தனை பக்கம் வந்திருக்கிறீங்க இது வரைக்கும்? கஞ்சிதா சிரிக்குது. கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், கேட்டாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, நீங்கள் ஒரு பக்கம் எழுதுனாலும் அது மகிழ்ச்சி தான் எனக்கு. அல்லேலூயா. ஒன்றுமே எழுதாமல் இருந்தால் தான் துக்கம். ஒரு பக்கமாவது எழுதிட்டோம் அப்படின்னாவே அது பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்துட்டீங்க, அது ஒன்று. ரெண்டாவது, செவி கொடுத்து செயல்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். தேவன் எப்பவுமே இந்த ரெண்டு விஷயத்தை அவர் தேவனுடைய பிள்ளையிடத்திலிருந்து விரும்புகிறார். ஒன்று, அவருக்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது, செயல்படணும். சொல்லுங்கள், செவி கொடுக்கணும், செயல்படணும். புதுசாக ஒரு பாப்பா வந்திருக்காங்க. உங்கள் பேருமா? பிரீத்தி. நல்ல பேர். கர்த்தர் நல்லவர். மறந்துட்டாங்களா? என்னம்மா? உங்கள் தம்பி? நீங்களாம்மா? சாரி சாரி சாரி. அப்போது ரொம்ப கலராக இருந்தீங்களா? அதானே, நிஜமாவே எனக்கு தெரிலங்க. அப்போ நல்லா பிரைட்டாக இருந்தாங்க. மேக்கப் மகிழ்வை கலத்த நல்ல இல்லை, சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். அவங்கள நம்ம சபையின் சார்பாக அவங்களை கரங்களை தட்டி வரவேற்போம். அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு ரொம்ப எளிமையான சபை தான். நீங்கள் நினச்சிக்க மாட்டீங்க இந்த மாதிரி இருக்குன்னு. இதை விட ரொம்ப இதாக நினச்சிங்களா? கர்த்தர் நல்லவர். இங்கே 2-3 பேர் தான் இருப்போம், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்போம். அல்லேலூயா. சின்ன கூட்டம் தான். சின்ன எறும்பு தான் பாருங்கள். யானை காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், யானை முடிஞ்சு. யானை கால்ட்டு கீழே போனால் தான் எறும்புக்கு பாதிப்பு. ஆனால் தலைக்கு மேலே காதுகிட்டு இருக்கும்போது யானை யாருக்கு அடிமை? அந்த எறும்புக்கு அடிமை. ஆமாம், கொஞ்சம் மிஸ் ஆன காதுகிட்ட போய் சொல்லும், யானை ஏதாவது என்னை பண்ணி இது பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நான் உள்ளே போனேன்னா நீ அவ்வளோதான், முடிஞ்ச. அல்லேலூயா. தற்கொலைப்படை தாக்குதல் தான் அப்புறம் யானைக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால் வேதாகமத்தை எப்பவுமே பார்த்தீங்கன்னா செவி கொடுப்பது, செயல்படுவது, இந்த ரெண்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்கள் ஏதாவது ஒன்று செய்வாங்க, ஒன்று செய்யாமலே இருப்பாங்க. அதனால தான் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாத ஒரு சூழலாக போயிடும். தேவன் ஒரு மனுஷனை தேடுகிறார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் இருக்குது. எதுக்காக தேடுகிறார்? ஐயோ, நீ பேசாத எனக்கு பயமா இருக்குது. ஆமா, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும். இதோ திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் ஏன் ஒருத்தர் கூட காண முடியல? யோசிச்சு முடியும். ஏங்க இவ்வளோ பெரிய பூமியில இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒருத்தர் கூட இல்லை. ஏன் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னா, இருக்கிறாங்க 50% தான் செய்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்தா எப்பவுமே திறப்பில் நின்றுட்டே தான் இருக்கிறாங்க, ஆனால் சுவரை அடைக்கிறது இல்லை. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுவரை அடைச்சிட்டே இருக்கிறாங்க, திறப்பில் நிற்கிறதே இல்லை. ஆண்டவர் எப்படி தான் எதிர்பார்க்கிறாருன்னா, திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜெபம் 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 ஜெபம்னே வாழ்க்கையே ஜெபமாவே போயிட்டு இருக்கோம். அவங்க பேரே ஜெபம்னு வச்சிடலாம். பிரேயர், ஒருத்தர் பேரே இருக்கு, பிரேயர் ஹைடுன்னு ஒருத்தர் பிரேயரே இருக்கு. அவர் நல்ல ஒரு மிஷினரி, பஞ்சாப்ல ஊழியம் செய்த ஒரு நல்ல ஒரு மிஷினரி. அவர் பேரே பிரேயர் ஹைட் அப்படின்னு சொல்லி. அவருடைய ஜெபத்தினால தான் இன்னைக்கு பஞ்சாப்ல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய எழுப்புதலை அந்த பஞ்சாப் மாநிலம் கண்டு கொண்டு இருக்கிறது. இந்தியாவிலேயே கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிற தேசம், கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லீடிங்கில் இருக்கிறது எதுனா பஞ்சாப். அல்லேலூயா. பஞ்சாப் தேசத்தில் இன்னைக்கு பயங்கரமான ஒரு எழுப்புதல் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் 2 பேர். ஒன்று சாது சுந்தர் சிங், சாது சுந்தர் செல்வராஜ் இல்லை, ஏஞ்சல் டிவியில் வருவார் அவர் இல்லை, சாது சுந்தர் சிங்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரு. ரெண்டாவது பிரேயர் ஹைடுன்னு சொல்லப்படுகிறார். இவங்களுடைய ஜபங்கள், இவங்களுடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு என்னைக்கோ ஒரு காலத்தில் அவங்க ஜெபித்தது இன்னைக்கு அவங்க விளைச்சலை பஞ்சாப் தேசத்தில் பார்த்து கொண்டு, நம்மளும் இந்த அழுந்தளிப்பூரில் இப்போ விதைக்கிறோம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அறுவடையை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, எப்பவுமே அதான் ஜெபம் 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 அப்படியே போயிட்டு இருக்கிறதும் தவறு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுவரை அடைப்பது அப்படின்னா செயல்பட்டுட்டே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஒரு சில பாஸ்டர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் எப்போ ஃபோன் அடித்தாலும் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன், அந்த ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் ப்ரேயருக்குன்னு சொல்லி நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க. ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். எப்படி? ரெண்டுமே பேலன்ஸ்டு ஒரு லைஃப் தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். ப்ரேயர்னு ப்ரேயர்லேயும் இருந்துடக்கூடாது,
ஊழியம் 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 ஊழியம்னு ஊழியத்திலே இருந்துருவும் கூடாது. ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஜெபிக்க ஆண்டவர் எப்படி இருந்தார்? இயேசு கிறிஸ்து உயிர் வாழும் போது வாழ்ந்து கொண்டு வந்த 33 வருஷம் அந்த பூமியில் வாழும் பொழுது அவருடைய ஊழியத்தின் நாட்கள் எப்படி இருந்துச்சு? தேவ சமூகத்தில் ஜெபிக்க செஞ்சாரா? ஜெபித்தார். பகல் நேரத்தில் என்ன பண்ணாரு? ஊழியத்தை செய்தார். கிராமங்கள் தோறும் கடந்து சென்று வியாதியஸ்தர்களை, பிணியாளர்களை என்ன பண்ணாரு? சுகமாக்கினார். அவருடைய பிரேயர் டைம் எப்போ இருந்துச்சு? இரவெல்லாம் அவர் ஜெபித்தார்னு இருக்குது, அதிகாலையில ஜெபித்தார்னு இருக்குது. அப்போ அவருடைய டைமிங் ஷெட்யூல் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணோம், விடிய காலையெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணோம். ஆனால் பகல் நேரத்தில் என்ன பண்ணிடணும்? ஃபீல்டுக்கு போயிடணும், ஊழியத்துக்கு போயிடணும். அப்போ ரெண்டு அதான் திறப்பிலேயே நிற்கணும், சுவரையும் அடைக்கணும். ஒரு சுவரில் பிரேயர்னு சொல்லி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பிரேயர் தான். அப்படியா? அப்புறம் நாளைக்கு அதே 9 to 6 பிரேயர், திருப்பி 9 to 6 பிரேயர். இப்படியே பிரேயர்லேயே போயிட்டு இருந்தால் மட்டும் லைஃப்பில் பெரிய முன்னேற்றத்தை பார்த்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அது ஒரு பாதி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட்டடான ஒரு பர்சன் என்னால் பார்க்க முடியல. திறப்பிலே நிற்கிறவங்களையும் எனக்கு திறப்பிலேயே நிற்கணும், சுவரையும் அடைக்கணும். அதான் செவி கொடுக்கணும், செயல்படணும். இப்போ நீங்கள் நிறைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுறீங்க? செவி கொடுக்குறீங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன பண்ணுறீங்க? பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அந்த வார்த்தை நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக உங்களுக்கு இருக்கும், வாக்குத்தத்தமான வார்த்தையாக இருக்கும், ஆலோசனையின் வார்த்தையாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க? பெற்றுக்கொள்ளுகிறீங்க. செவி கொடுத்தாச்சு. அந்த வார்த்தையின்படி செயல்பட்டமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். அந்த வார்த்தையின்படி செயல்படுகிறோமா? அப்போ ரெண்டும் எப்போ ஒரு சேர நடக்குதோ அப்போ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. அது நடக்கிற வரைக்கும் என்ன ஆகுது? நம்மளுடைய கியூரிங் பீரியட், நான் சொன்ன மாதிரி வெயிட்டிங் பீரியட் என்ன ஆகிட்டே இருக்குது? எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதியோட உனக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக குறிச்சுது. உன்னுடைய கீழ்ப்படியாமின் நிமித்தம், நீ பட்ட கோபத்தின் நிமித்தம், உன்னுடைய கசப்பின் நிமித்தம் அந்த 13ங்கிறது எங்கே மாறி போகுது? 23 மாறுது. அல்லேலூயா. இப்படிதான் என்ன ஆகுது? நம்மளுடைய நாட்கள், அந்த காத்திருப்பின் நாட்களை நம்மளே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். காத்திருப்பின் நாட்களை எக்ஸ்டெண்டும் பண்ண முடியும் நம்மளால. அதே காத்திருப்பின் நாட்களை என்ன பண்ண முடியும்? குறைக்கவும் முடியும். அல்லேலூயா. இங்கிலீஷ் வார்த்தை மறந்து போச்சு. அதுக்கு என்ன வரும்? எக்ஸ்டெண்டுக்கு கீழே கம்மி, ஆப்போசிட்டு. நீ கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, புரிஞ்சா சரி. அதிகம், ரெடியூஸ், கரெக்ட், கண்டுபிடிச்சாங்க. அப்போது உங்களுடைய நாட்களை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும், உங்களுடைய நாட்களை ரெடியூஸ் பண்ண முடியும். எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்ககிட்ட தாங்க எல்லாமே இருக்குது. என்னைய பார்த்தாடா எப்படி சொல்கிறேங்கிறீங்களா? உங்ககிட்ட, உங்களுக்குள்ள. ஒரு மனிதனுடைய செழிப்பு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து தான் தொடங்குது. ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து தான் தொடங்குது. ஒரு தனி நபரின் மாற்றம் தான் தேசத்தின் மாற்றம். ஒரு தனி, நீங்க மாறிட்டா எல்லாம் ஒரு பாட்டே இருக்குது, நான் மாற வேண்டும், மாற வேண்டும், மாற வேண்டும், என் தேசம் மாறவே. என் தேசம் மாற வேண்டும் என்று சொன்னா முதல்ல யார் தான் மாறணும்? நான் மாற வேண்டும். நான் மாறிட்டேன். ஒவ்வொருத்தரும் அந்த அந்த கோட்பாட்டுக்குள்ள வந்துட்டுன்னு வச்சு நம்ம எல்லாரும் மாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம்? தேசமே ஒரு நாள் என்ன பண்ணிடும்? மாறிடும். அதனால தேவன் நமக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதங்களையும் வச்சிருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். நீங்க ஆசீர்வதிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்? தேவனாலேயே தடுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கவே முடியாது. நீங்கள் ஆசீர்வதிப்பதை யாரையும் நினைச்சாலும் தடுக்க முடியாது, தேவனே நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் உங்க மேல ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை அவர் என்ன பண்ண முடியாது? மீற முடியாது. அதனாலதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கர மூர்க்க வெறி கொண்டு ஆடுறாங்க வனாந்திரத்துல. அவ்வளோ கஷ்டப்பட்டு செங்கடலெல்லாம் பிளந்து தூக்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவன் போட்டுக்கிட்டு ஆடுறான், போட்டுட்டு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு இதுதான்டா எங்க சாமி அப்படின்ட்டு ஆடுறான். எவ்வளோ கோவம் வரும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்கிறார், ரொம்ப பொறுமையா இருக்கிறார். அநேக நேரத்தை பட்டயத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு ஆண்டவர். முன்னாடி ஒருத்தவர் நின்றுட்டே இருக்கிறான். மோசே, என்னை தாண்டி தான் நீ அங்கே போய் ஆகணும், என்னைய கொள்ளு, அதுக்கப்புறம் அவனை கொள்ளு அப்படின்னு நின்றுறான். தாங்க முடியல. ஏன்னா உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவ்வளோ அவர் அந்த உடன்படிக்கையை பாதுகாக்கிறார். அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க. பழைய ஏற்பாட்டிலேயே அப்படின்னா அவர் பட்சிக்கிற அக்கினியாய் செயல்பட்ட நாட்கள்ல அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் காலத்துல இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. நீங்களாம் நினைச்சுக்கோங்க, நல்லது நினைச்சுக்கோங்க. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல பிறந்தது வளர்ந்ததெல்லாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிறந்திருந்தீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சோம். ஆண்டவர் எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு சந்ததி யாருன்னா நம்ம தான். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்டுருச்சு, புதிய உடன்படிக்கை வந்துருச்சு. நீங்க நினைச்சதை இந்த பூமியில என்ன பண்ணலாம்? சாதிக்கலாம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் தான் விசுவாசம்.
நம்முடைய விசுவாசமே எதை ஜெயிக்கிற ஜெயமா? உலகத்தையே ஜெயிக்கிறது. வேற என்ன வேணும்? அல்லேலூயா. நீங்கள் எதை ஜெயிக்கிறீங்க இன்னைக்கு? சாதாரண ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியல, ஒரு குறைவை ஜெயிக்க முடியல, ஒரு வியாதியை ஜெயிக்க முடியல, ஒரு நோயை ஜெயிக்க முடியல அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கொடுத்துருக்கிறாரு. என்ன பண்ற? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தில் உண்டான எல்லா காரியங்களையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் உங்கள் விசுவாசமே அதுக்கு போதுமானது. நீங்க குவாலிஃபைடு தான், நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட் தான். நீங்கள் நினைத்தால், நீங்கள் விசுவாசித்தால். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏற்கனவே நான் உனக்கு சொல்லலையா அப்படிங்கிறார். ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. அதை திரும்பி என்ன பண்றாரு? ரிமெம்பர் பண்ணி கொடுக்கிறார். நம்மளுடைய விசுவாசம்ல ஒரு எல்லைக்குள்ள எப்பவுமே இருக்கவே கூடாது. வானமே எல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆண்டவர் வானாதி வானங்களும் கொள்ளாதவர். அவர் எந்த லிமிட்குள்ளேயும் நீங்க உள்ள என்ன பண்ண முடியாது, கொண்டு வரவே முடியாது. அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவன் கிறிஸ்தவர்களுக்கான தேவன் அல்ல, அவர் உலகத்திற்கான தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் தான்? தேவனுடைய பிள்ளைகள் தான். தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் கிறிஸ்தவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார்னு வசனம் இருக்குதா? உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடியான ஜனங்கள் இருந்தாலும் அவருக்கு ஃபாதர் ஜீசஸ் தான். ஒரு சிலர் அறிஞ்சுக்கிட்டா, ஒரு சிலர் அறியாம இருக்கிறாங்க. என் மகன் ஜாகின் தான், என் மகன் விஷன் தான். அது அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் தெரியாம தான் இருக்கும். ஆனா தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க தான் நம்ம டேடு அப்படின்ட்டு. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் யாரு, தேவனுடைய பிள்ளைகள் யாரு அப்படிங்கிறது தேவனுக்கு நல்லா தெரியும். தாய்க்கு தெரியும் தான் பிள்ளை யாதுன்னு. பிள்ளைக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பிறந்தவனையும் குழந்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அழுவும். ஆனா அந்த தாய்க்கு தான் தெரியும் அது யாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்ப நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். செவி கொடுக்கணும், செயல்படணும். இப்ப சொல்லுங்க, எத்தனை பக்கத்தை முடிச்சிருக்கிறீங்க? 155. நீ 126. பரவாயில்ல, எல்லாம் 100 கடந்து விட்டீர்கள். பாப்பா நீங்க பரவாயில்ல, கம்மி தான், பரவாயில்ல. எவ்வளோ அநேகமாக முதல் பரிசு உனக்கு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இவங்களை விட உனக்கு நெருக்கங்கள் அதிகம். அந்த நெருக்கத்தின் மத்தியில் எவ்வளோ நீ எழுதுற அப்படிங்கிறது பொறுத்து தான்ப்பா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதுங்க. எழுதி கொண்டே இருக்கணும். எழுத உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை ஒரு நாள் என்னவா மாறும்? மாம்சமாக மாறிடும். சாதாரணமான பவர்ஃபுல்லாக இருக்குப்பா, சாதாரணமான விஷயமா அது இல்லை, மிகப்பெரிய பவராக மாறும். வார்த்தை மாம்சமாகும். எந்த அளவுக்கு தேவனுக்கென்று நீங்கள் உழைக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவனுக்கென்று நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்களோ, அதை தேவன் ஒரு நாள் யாருக்கும் கடன்படவே மாட்டார். அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அதனால் அதிகமாக நீங்கள் தேவ சமூகத்தில் செயல்பட வேண்டும். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் ஒரு தெளிவு இல்லை, இப்போ வரைக்கும் எங்கே நடத்த போகிறோங்கிறது தெரியல. ஆனால் அழைப்பு வேறு சபையிலேருந்து வந்துருச்சு. நேற்று தினத்தில் தான் வந்துச்சு, மெர்சி மூலமாக ஒரு பாஸ்டமாட்டு. நான் ஏற்கனவே சொன்னால வருஷம் போகிற இடத்துலேருந்து திருப்பி நம்மளுக்கு அழைப்பு வந்திருக்குது. ஆனால் அந்த அழைப்பை நான் இன்னும் ஏற்கவில்லை. அல்லேலூயா. ஆனாலும் எப்படியாவது இந்த அழுந்தளிப்பூர் கிராம மக்கள் மத்தியில் தேவனுடைய அன்பை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இருக்கிறோம். ஆனாலும் அதற்குண்டான சூழல்கள் நமக்கு அமைய வேண்டும். நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த மாதத்தில் நீங்கள் சம்பூரணம் அடைவீர்கள். அல்லேலூயா. சம்பூரணம் அடைவீர்கள். தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கு பல வாக்குத்தத்த வசனங்கள் பார்த்தோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யார்கிட்ட போய் கேட்கணுமா? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன். அப்போ நம்மளுடைய ஆண்டவருக்கு பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். எப்பயாவது நம்ம அப்படி துதிச்சிருக்குமா? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. நீங்க என்ன வார்த்தையை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும்.
அந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்க்கலாம். உயர்ந்தவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகும். சிறந்தவரேன்னு சொல்லி நீங்கள் துதிக்கும் போது நீங்கள் சிறப்பானவர்களாய் மாறுகிறீர்கள். அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவானவரேன்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவு உண்டாகும், குறைவுகள் எல்லாம் நீங்கும். ஏன் ஆண்டவரை துதிக்க சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் துதிக்கிறதுங்கிறது ஒன்றுமே இல்லை, உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. உங்களையே நீங்கள் என்ன பண்ணிக்கிறது? ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு மொபைல் இருக்குதுன்னா நம்ம எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறோம். அந்த மொபைலில் சார்ஜ் தீர்ந்துருச்சு அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுற, கரண்ட்டில் போயிட்டு போட்டு அதுக்கு ப்ளக் பாயிண்ட் போட்டு அதுக்கு ஒரு சார்ஜரை போட்டு சார்ஜை ஃபுல்லாக ஏற்றிக்கிறேன், 100% வரைக்கும் ஏற்றிக்கிறேன். ஒரு சிலர்லாம் அப்படியே சார்ஜ் போட்டுக்கிட்டே போனால் பார்ப்பாங்க. என்ன தான் அப்படி பார்ப்பாங்களோ தெரியல. மெர்சி நினைக்கும் அவனை பற்றி அவனே சொல்லிக்கிறான் அப்படின்னு. அல்லேலூயா. நாங்கள் தான் சொல்ல முடியல, நீயே சொல்லிக்கோ. நீங்கள்லாம் சொல்ல வேண்டான்னு தான் நானே நீ சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. பேட்டரி பேக்கப் தீர்ந்துருச்சுன்னா அந்த ஃபோன் எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியுமா? ஒரு தடவை அப்படி தான் வச்சு பாருங்கள். ஜிபேல நல்லா காசு இருக்குது, கடையில் நல்லா சாப்பிட்டாச்சு, சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு மறந்தாச்சு. நான் சாப்பிட்றது இல்லாமல் இன்னும் 3 பேர்த்து சேர்த்து சாப்பிட வச்சுட்டு இருக்கிறேன். கரெக்டாக போய் அங்கே சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்துட்டு ஜிபே ஓப்பன் பண்ணுறேன், ஜிபே ஃபோன் ஆப்பு. அல்லேலூயா. கையில் காசு இல்லை. இந்த ஜிபே வந்ததுலேருந்து கையில் காசெல்லாம் கொண்டு போகிறது இல்லையா நிறைய பேர். எல்லாமே எடுத்தோடனே ஸ்கேனு தான், தூக்கி நின்ற வேண்டியதான் எக்காமே அப்படின்ட்டு. அக்கா பொண்ணு ஒன்று இருக்குது அப்படி தான், 2 ரூபா 3 ரூபாய்க்கு சாக்லேட் 2 போய் ஸ்கேன் பண்ணிட்டு வரேன் எங்கள் அக்கா ஃபோன் எடுத்துகிட்டு போய். நம்மளுக்குலாம் 1 ரூபா நம்ம வீட்டில் படிக்கும்போது வாங்கும்போது நம்ம அம்மா தோசைக்கரில் அடிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போ இதுங்களாம் இதெல்லாம் கேட்கறதுலாம் இல்லை. லாக் இப்படி இப்படிங்குது அப்படி இப்படிங்குது. இப்போ என் ஃபோனை கொடுத்தனா விஷன் ஜாகின்லாம் என் லாக்லாம் பார்த்துட்டு மெர்சி லாக் என்னன்னு தெரியும். நம்ம படிக்கும் போதெல்லாம் லாக்கே ஃபோன் இந்த பட்டன் ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது. அந்த மேலே ஒரு பட்டன் அழுத்தி கீழே ஒரு ஸ்டார் அழுத்தணும் அன்லாக் பண்ணுறது. அதை தெரியாமல் எத்தனையோ தடவை நோண்டி என்ன பண்ணியிருக்கிறான், லாக் பண்ணியிருக்கிறான். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க பாருங்க, இப்படிங்கிறானுங்க அப்படி இப்படிங்கிறானுங்க. இப்போ அவனுக்கு இன்னும் மொழியே தெரியல விஷனுக்குலாம். கொக்கோமா உடனே கோழியோட கார்ட்டூன்ஸ்லாம் வந்துடுது ஃபோனில். அவனுக்கு தேவையில்ல, நீங்கள் எதுவும் வச்சுலாம் கொடுக்க மாட்டான். ஃபோனை கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவனே லாக் போடுவான். எத்தனை வயசுங்க ஆகுது? 2.5 வயசு. அல்லேலூயா. 2.5 வயசில் ஃபோனை போட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி பார்த்து அதுலேயும் சூஸ் பண்ணி பார்க்குறான். அப்படிங்கிறான். டே அப்பா, நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எங்களுக்குலாம் இந்த சைனா ஃபோன் தான். பாட்டு கேட்போம், மெமரி கார்டு போட்டு, ஃபோன் வந்தால் மெசேஜ் அனுப்புவோம், அவ்வளோதான் தெரியும். இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. இன்னி இருக்கிற காலத்தில் எப்படி இருக்குமோ பார்த்துங்க. குழந்தை பிறக்கும் போதே ஃபோனோட பிறக்கலாம், ஆண்ட்ராய்டு ஃபோனோட. ஆச்சரியத்துக்கு இல்லை. அல்லேலூயா. உள்ளேருந்து வெளியே வரும்போதே இருமா லாக் என்னம்மான்னு கேட்டே வரும் குழந்தை. ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. கரெக்டாக நல்லவர். அட்வான்ஸ்டாக போகிறது நல்லது தான். அந்த அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை நம்ம என்ன பண்ணணும், நிறையா நன்மைக்கு ஏதுவாக நம்ம என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். அதுதான் தேவன் டெக்னாலஜி கொடுக்குறதே தேவன் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். டெக்னாலஜிஸை ஏன் ஆண்டு ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுக்குறாரு அப்படின்னா, இன்னும் ரொம்ப இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், அற்புதம் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா தெரியாதுன்ட்டு போயிடுவோம் நம்மளாம். அல்லேலூயா. யாராவது ஆரம்பத்திலிருந்து வாங்கிக்கணும். இப்போலாம் அப்படி இல்லை. மொபைல் எடுக்கிறீங்க, தேடுக, பரிசுத்த வேதாகமத்தில் தேடுகன்னு போட்டு பூன்னு போடும் போதே வந்துடும் எல்லாம் ஃபுல்லாக. பைபிள் எந்தெந்த இடத்துலலாம் அற்புதம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்துடும். அல்லேலூயா. இப்போ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு பாருங்க. அது மாதிரி வளர்ந்து வருகிற அந்த டெக்னாலஜிஸை நம்ம நன்மைக்கு எதுவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேற்று நைட் 11 மணிக்கு பார்க்குற ஒரு அக்கா லைவ்ல பேசிட்டு இருக்குது. அடே அப்பா, 11 மணிக்கு அந்த அக்கா லைவ்ல பேசிட்டு இருக்குது. என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன். அது இன்னும் சும்மா கதையை தான் பேசிட்டு இருக்குது. நல்லா இருக்கிறீங்களா, ஹாய் எப்படி இருக்கிறீங்க அக்கா, நல்லா இருக்கு, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குதுக்கான்னு ஒருத்தன் சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்கிறான். பக்கத்துல தான் புருஷன் இருக்கிறான். டே அப்பா, என்னடா உங்க குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எத்தனை மணிக்கு? இதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. அவங்க லைவ் போடுறாங்கன்னா எந்த நம்பிக்கையில் போடுறாங்கன்னா, நம்ம முகரையை பார்க்கறதுக்கும் ஒரு 10 பேர் இருக்கிறான் அப்படின்ட்டு. இல்லை, லேடிஸ் தான். ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, கணவர் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க. மனைவி இன்னொருத்தர் ஒரு ஜென்ஸ் முகத்தை பார்த்துட்டாவே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இப்போலாம் அவன் தான் பின்னாடி இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. யாருக்கு நீ பார்த்துட்டு அவன் ஹாய் சொல்கிறான், ஹாய் அக்காங்கிறான். இவனை ஹாய் தம்பி எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுலாம் புருஷங்காரன் தான். டே அப்பா, உன முறையே மாறி போச்சே. அல்லேலூயா. டெக்னாலஜி என்னது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு எங்கேயோ போய் தொலைட்டு விடுங்க. இந்த மாதிரியான உலக பிரகாரமான இந்த மாசு, இந்த குப்பைகளுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க என்ன ஆயிடக்கூடாது, அடிமையாயிடக்கூடாது. அதனால் பிள்ளைகள்கிட்ட ஃபோன் கொடுக்குறது நல்லது தான். நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து நல்ல விஷயங்களை பார்க்குறீங்க. ஃபோனே கொடுக்காமல் இருக்கிறது அதை விட சால சிறந்தது. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகம் அப்படி இருந்து அப்படி மாறிடுச்சு. டெக்னாலஜி மாறி. ஏன்னா பூமியினுடைய கடைசி நாட்களுக்கு நேரம் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டோம். தேவனுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. எப்பவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது அணைய போகிற தீபம் எப்படி தான் எரியுமா, ரொம்ப பிரகாசமாக எரியுமா. ஏன்னா அது திரி கம்மியாக தான் இருக்குது, எண்ணெய் கம்மியாயிருச்சு. இப்போ என்னாகும், ரொம்ப பிரகாசமாக எரியும்.
அதனால தான் இன்றைக்கி பார்க்குறோம் பலவிதமான தவறுகள், பலவிதமான குழப்பங்கள் எல்லாமே எங்கள் மத்தியில் ஏற்படுதுன்னா மாணவர்கள் மத்தியில் ஏற்படுது. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, எங்கள் காலகட்டத்தில் இளைஞர்கள் தான் ரொம்ப குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ 8வது பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டு நேராக டாஸ்மாக் போய் சரக்கு வாங்கி குடிக்கிறான், தண்டவாளத்தில் உட்காந்து பீடி அடிக்கிறான். எப்படி இதெல்லாம் நடக்குது? எப்படி அவனுக்குள்ள ஒரு துணிகரம் வந்துச்சு? அறுவல் எடுத்துகிட்டு போய் வெட்டுறான் திருநெல்வேலி பக்கம். ஐயோ சாமி, எங்கடா பிரச்சனை பார்த்தா 9th பசங்களுக்கும் 10th பசங்களுக்கும் சண்டை. அப்போல்லாம் நமக்கு சண்டைனா அடிச்சுக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம், ஓகே. ரத்தங்கத்தெல்லாம் கூட எப்பயாவது ஏதாவது இடிச்சுக்கிட்டு சேரில் அடிச்சா வரும். இப்போ எதை தான் எடுத்துகிட்டு போகிறான் ஸ்கூலுக்கே? அருவாள் எடுத்துகிட்டு போகிறாங்க. 8வது படிக்கிற பையன் அருவாள் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறான்? வெட்டுறான். எங்கேருந்து அந்த மூர்க்க குணம் வந்துச்சு? எங்கேருந்து அந்த கொலைவெறி தாக்குதலுடைய அந்த எண்ணங்கள் வந்துச்சு? எல்லாமே சுற்றி இருக்கிற ஃபிலிம்ஸு, சுற்றி இருக்கிற அந்த சூழல்கள் தான். ஒரு மனிதன் வளர்க்கப்படுகிற அவனுடைய சுற்றி இருக்கிற சூழல் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஸ்கூல்லேயே உங்கள் பிள்ளைகளை சேர்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் நல்லா படிக்கிற ஒரு ஸ்கூல், நல்லா படிக்க வைக்கிற ஒரு ஸ்கூலு, நல்ல ஒரு டீச்சிங் குவாலிட்டியாக கொடுக்குற ஸ்கூலாக இருந்தால் மட்டும் பத்தாது. அங்கே படிக்கிற பிள்ளைகளுடைய குவாலிட்டிஸு எப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்? பார்த்து கொள்ளணும். அதனால தான் பாருங்கள், அந்த ஹைஃபையாக இருக்கிறவங்க, ரொம்ப பணக்காரர்களாக இருக்கிறவங்க படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள்லாம் பாருங்கள், அதில் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அதனுடைய கேட்டகரியே வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மளுடைய பிள்ளைகளும் அவங்களோட சேர்ந்து நல்லா வளரும். அப்போது இந்த காலகட்டம் என்பது ரொம்ப 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 ஒரு கடினமான காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்திலும் கூட தேவன் சொல்லுகிறார், சம்பூரணத்தை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலிருந்து சம்பூரணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதத்தில் கட்டாயம் நாம் என்ன பண்ணணும்? சம்பூரணத்தை அடைந்தே ஆக வேண்டும். ஒரு முழுமை, சம்பூர்ணம் என்பது ஒரு முழுமை. எந்தெந்த இடத்துல உங்க வாழ்க்கையில இப்ப வெறுமை காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த வெறுமையெல்லாம் நீக்கி தேவன் ஒரு முழுமையை கட்டளையிடும் போது அந்த இடத்துல என்ன பார்க்க முடிகிறது? சம்பூரணத்தை பார்க்க முடிகிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 33:19. அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள், கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் அனுபவிப்பார்கள். எப்பொழுது சம்பூரணத்தையும் மறைபொருள்களையும் நாம் அனுபவிக்க முடியும் என்று சொன்னால் நீதியின் பலிகளை இட வேண்டும். நீதியின் பலிகள் என்பது பழைய ஏற்பாட்டில் பலவிதமான பலிகள் இருக்குது. காட்டுப்புறாவை கொண்டு வந்து பலியிடுவது, கன்றுகளை பலியிடுவது, ஆட்டை பலியிடுவது என்று சொல்லி பலவிதமான பலிகள் இருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நமக்கு அதை செய்யணுமா அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பலி ஸ்தோத்திர பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி. நீதியின் பலி என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தில் எதை குறிக்கிறது? ஸ்தோத்திர பலிகளை குறிக்கிறது. அப்போ நீங்கள் சம்பூர்ணத்தை அடைவதற்கான ஒரு படி என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனை எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நீங்க ஒரு ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னா தேவ சமூகத்தில் ஒரு பலி இடுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நீதியின் பலிகளை இடுகிற ஒரு தேவ ஜனமாக நாம் இருக்கும்போது கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மறைந்திருக்கிற மறைபொருள்களை நாம் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். சொல்லுங்க, அனுபவிக்க முடியும். தேவன் தருகிற சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சகல விதமான சம்பூர்ணங்களையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரு ஷார்ட்கட் எதுனா தேவனை துதிப்பதும் தேவனை ஸ்தோத்தரிப்பதும். அல்லேலூயா. இப்பெல்லாம் அடிக்கடி இப்போ எங்கள் வீட்டில் எப்பவுமே ஆசீர்வாத டிவியில் அந்த 100 ஸ்தோத்திர பலிகள் 1000 ஸ்தோத்திர பலிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். நம்ம பண்ணலாம், நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம் கூட அந்த சத்தத்தை கேட்கும் போது அந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னத்தை உண்டாகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதனால நீங்களும் உங்களுடைய வீட்டில் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃப்ரீயாக மட்டும் என்ன பண்ணக்கூடாது? இருந்துடவே கூடாது. உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய சிந்தனைகளும் எப்போ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்குதோ அப்போ அந்த இடத்துல நல்ல காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? உள்ள ஃபிட் பண்ணி வச்சிடணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது சம்பூர்ணங்கள் உங்களை நோக்கி வருகிறது. நம்ம நோக்கி போகிறது ஒரு அனுபவம். ஆனால் நம்மளை நோக்கி வர வைப்பது என்பது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, யூனிவர்சல்லால. ஈர்க்க வேண்டும். நீங்க இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை? நம்ம தான் பல காரியங்களை பார்த்து ஈர்க்கப்படுகிறோமே ஒழிய நம்மளை பார்த்து ஏதாவது இருக்குதா? இல்லை. ஏன் ஈர்க்கல தெரியுமா? நீங்க ஒரு மேக்னெட்டா இன்னும் மாறல. ஒரு இரும்பு இருக்குது, இன்னொரு இரும்பு இருக்குது. இரும்பு இருக்குமா? இருக்காது. அதே மேக்னெட் எப்படி உண்டாக்குது தெரியுமா? சயின்ஸ் போயாச்சு. அடுத்து சயின்ஸு மேக்ஸு எல்லாம் கலந்துருக்கீங்க. ஆக்சுவலாக மேக்னெட்டோட ஒரு விஷயம் என்னது? அதுவும் ஒரு இரும்பு தாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேதியியல் மாற்றம் அடையும் போது அந்த இரும்பு என்னவா மாறுகிறது?
காந்தமாக மாறிடுது, மேக்னெட்டாக மாறிடுது. அது மேக்னெட்டாக மாறின உடனேயே நீங்கள் சுற்றி எவ்வளோ இரும்பு துகள்களை வைத்தாலும் அது என்ன பண்ணுது? ஈர்த்து கொள்ளுது. அப்போது இன்னைக்கு நீங்கள் இரும்பாவே இருக்கணும்னு நினைக்காதீங்க. இரும்பாக இருக்கிறது ஒரு 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 அனுபவமாக இருந்தால் அந்த இரும்பு சீக்கிரமாக என்னவா மாறணும்? மேக்னெட்டிக்காக மாறணும். அப்போது ஒரு அயன் மேக்னெட்டிக்காக மாறுதுன்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுது? அங்கே ஒரு வல்லமை தேவைப்படுகிறது, அங்கே ஒரு சக்தி தேவைப்படுகிறது. அந்த சக்தி தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உங்கள் மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுமா? ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டுருவோம். நான் மனசில் எல்லாம் நினைக்கிறேன், நிறைய ஆசை எனக்கு இருக்குதுங்க. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் சாகணும் அப்படின்னு நினைக்கிற ஆசைலாம் இல்லை. நான் சொல்கிறது நன்மையான காரியங்கள். அல்லேலூயா. நல்ல எண்ணங்கள் நல்லது. நான் ஒரு நல்ல வீடு கட்டணும், நான் எனக்கு ஒரு 50 பவுன் நகை இருக்கணும், அதெல்லாம் பேராசைலாம் இல்லை, தப்பே இல்லை. உங்கள் மனம் அதை சார இருக்கிற வரைக்கும் அது தப்பு இல்லை. எதுக்கும் நீங்கள் அடிமையாகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பிரதர். நாகினி படம் அது என்னது நாடகத்தை பார்க்காம என்னால் தூக்கமே வரமாட்டேங்குதுன்னா நீங்கள் நாகினிக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். நானும் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நாகினியே இப்படி வரைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் கூட. அல்லேலூயா. என்ன சும்மா நாடகம் தானே? ஆமாம் நாடகம் தான். அதுக்கு அடிமையாகாத வரைக்கும் நானும் பார்ப்பேன். நான் WW பார்ப்பேன், நீங்கள் நாகினி பார்க்குறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எதற்கும் இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கு என்ன ஆகிட்டீங்கன்னு அர்த்தம்? அடிமையாகிட்டீங்கன்னு அர்த்தம். எதற்கும் அடிமையாகக்கூடாது. உங்களுக்கு தான் அது அடிமை. நான் நினச்சா இப்போ பார்க்க முடியும், நான் நினைக்க மாட்டேன், நான் பார்க்கல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா எதுவும் தவறல்ல. தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது அது பாசிபிள். தேவனுடைய அந்த அப்போ சொன்னது போல ஒரு இரும்பாகவே இருக்கிற வரைக்கும் அதனால் எதையும் ஈர்க்க முடியாது. அது ஒரு மேக்னெட்டாக மாறும் பொழுது எல்லாவற்றையும் ஈர்க்கும். எல்லா இரும்பு துகள்களும் என்ன பண்ணது? ஈர்க்கும். அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மேக்னெட்டாக மாறுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களை நிரப்ப 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 நீங்கள் இரும்பா இருக்கிறீங்க, நீங்கள் என்னவா மாறிடுறீங்க? மேக்னெட்டிக்காக மாறிடுறீங்க. மேக்னெட்டிக்காக மாறிடுச்சுன்னா சுற்றி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் வரும். வீடுகள் வரும், நிலங்கள் வரும், நகைகள் வரும், கார் வரும், எல்லா வசதி வாய்ப்புகளும் வரும், பணங்கள் வரும், எல்லாமே வரும். எதுக்கு தெரியுமா வரும்? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று செலவு பண்ணுவதற்காக தேவன் எல்லாமே கொடுப்பார். அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்களேன். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அது 2 மடங்காக திரும்பி ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு நான் ஒரு சில கூட்டங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள். வருகிற நாட்களில் நான் அழைத்துட்டு போகிறேன். அந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வசனத்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு கையில் இருக்கிற மோதத்தை கழட்டு போய் காணிக்கை பட்டியில் போட்டு வருவாங்க. நான் கண்ணார பார்த்துருக்கிறேன் பெங்களூரில். திடீர்னு பார்ப்போம் கழுத்தில் இருக்கிற செயினை கழட்டிட்டு போய் போட்டு வருவாங்க. ஏன்னா அந்த வார்த்தையை அவங்க அவ்வளோவா வேல்யூ பண்ணுறாங்க. அதோட முடிஞ்சிருச்சா? திரும்பி அவங்க 2 வாரம் 3 வாரம் கழிச்சு திருப்பி சபைக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. அது அதை விட பெரிய சாட்சியாக இருக்கும். அல்லேலூயா. நான் தேவனுக்கென்று இதை செய்ததுனால தேவன் எனக்கு என்ன செய்தார்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே நம்மளை ஆச்சரியமாக வரும். நான் அதனால தான் பாருங்க, நான் நிறைய வெள்ளி செயின் போட்டிருப்பேன், வெள்ளி மோதிரம், பிரேஸ்லெட்லாம் நானும் போட்டுருவேன். நான் அப்படி தான் கொண்டு போய் போட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி வெள்ளியும் பொண்ணு பெருசு கிடையாது. இந்த வெள்ளியையும் பொன்னையும் திரும்பி உங்களிடத்துல ஈர்க்கப்பட வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு இடத்துல கொடுத்துட வேண்டும். அப்படியா? அல்லேலூயா. நீங்கள் அப்படி தான் உங்களுக்கு கூட ஒரு சாட்சி சொன்னேன். என்னோட ATM கார்டை வச்சு அந்த ஒரு சுச்சுவேஷனில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனாயிட்டிங் டைமில் சொல்லப்போ தேவ சமூகத்திலேருந்து ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு செய்யணும்னா அந்த அக்கௌண்ட்டில் ஜீரோங்கிறதே வரவே வராது. இன்னைக்கு வரைக்கும் சாட்சியாக சொல்ல முடியும். அல்லேலூயா. என்னுடைய அக்கௌண்ட் நான் ATM கார்டை தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படினாலும் அதில் பணம் போகும், செலவாகும், திரும்பி எங்கேதோ ஒரு வழியில் 2000 3000 வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நான் யோசிப்பேன், இந்த அக்கௌண்ட் ரொம்ப முக்கியமான அக்கௌண்ட்டு. ஏன் அப்படின்னா இப்போ இது யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். மதுரையில் ஒரு மீட்டிங்கில் ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் நான் போய் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற போதகர் அழைப்பு சொல்கிறாரு. யாரெல்லாம் அவங்களோட ATM கார்டுக்கு சொல்கிறாரு, இந்த ATM நான் விசுவாசிக்கல, நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னார். நானும் சொன்னேன், இந்த ATM விசுவாசிக்கல, தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் தேவனை தானே விசுவாசிக்கிறீங்க, அந்த ATM அப்படியே எங்கள் ஆளுங்கிட்ட கொடுத்து உங்கள் பின் நம்பரை சொல்லுங்க, அதில் இருக்கிற காசெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்காது? அட பாவி, இதுக்காக ATM எடுக்க சொல்றீங்க? என்கிட்ட ATM இல்லைன்னே சொல்லியிருக்கலாமே. அப்போ என் அக்கௌண்ட்டில் ஒரு 800 ரூபாவோ 700 ரூபாவோ இருக்குது. நான் திரும்ப மதுரையிலேருந்து அரியலூருக்கு வரணும்.
அப்போல்லாம் சாரி அரியலூரில் இல்லை, அப்போ இங்கே தான் இருக்கிறேன், அழுந்தலைப்பூரில் தான் இருக்கிறேன். வர வரைக்கும் எனக்கு காசு இருக்குதான்னு பார்க்குறேன். ஜோப்பில் ஒரு 300 தேருது. ஓகே, ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 300 கையில் கேஷ் இருக்குது. தைரியமாக கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், அப்போ இதையே தான் அவரும் சொன்னார், நீங்கள் மட்டும் அப்படி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விசுவாசிச்சிட்டீங்க, விசுவாசத்தை இப்போ நீங்கள் செயல்முறையில் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொன்னாங்க. நானும் அதே மாதிரி இந்த கார்டை கொடுத்துட்டேன். சொன்னவங்க படுவாங்க ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. 0 செக் பண்ண எவ்வளோ பேலன்ஸ்ன்னு கேட்டாங்க. நான் பேடிஎம்ல செக் பண்ணிட்டு சொன்னேன் 800 எவ்வளோ சில்லறன்னு சொன்னேன், 836 சொன்னேன், 836 எடுத்துட்டாங்க. அலையில உடனே ஸ்வைப் மிஷின்ல பின்னாடியே வச்சிருக்காங்க. நான் நினைச்சேன் இது பயங்கரமான ஒரு 420 வேலை போட்டு இருக்குது, பரவாயில்ல நம்மளும் இப்படி ஒரு மீட்டிங் நடத்தி எல்லாத்திட்டையும் காசு வாங்கிடலாம் போட்டு நினைச்சானா, அவருக்கு அந்த காசெல்லாம் முக்கியம் இல்லை, அவர் சொன்ன காரியம் வேற. அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு இந்த ஏடிஎம் நான் விசுவாசிக்கல. யாரை விசுவாசிக்கிறேன்? நான் என் தேவன் தான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் தான் எனக்கு ஆதாரம் என்று சொல்லி, இப்போ என் ஏடிஎம்ல எவ்வளோ பைசா இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லி தேவனுடைய ஊழியத்துக்கு விதைச்ச அதனுடைய விளைவு குறைஞ்சது 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்கௌண்ட் 0வே ஆகல. இப்போ வரைக்கும் 0 ஆகல. இப்பயும் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 12,000 இருந்துட்டு தான் இருக்கும். வேற யாராவது காசு கூட இருக்கும். திடீர்னு பாருங்க ஒரு சூழ்நிலை 0ல தான் இருக்கும். 0க்கு போற சுச்சுவேஷன்ல வரும்போது என்ன ஆயிரும், பிரதர் ஒரு 12,000 உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், வச்சிருங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு திடீர்னு அக்கௌண்ட் வந்து போடுவாங்க. அல்லேலூயா. எப்படி வேலை செய்து பாருங்களேன். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு பேங்க்லலாம் பார்த்துட்டு பயங்கரமான ஆளாக நினைப்பாங்க. நான் நினைப்பேன், என்கிட்ட பெட்ரோல் போட கூட காசு 500 தான் இருக்குது. ஆனால் நான் நினைப்பேன், ஆனால் அவங்க பார்த்துட்டு டிரான்சாக்ஷனை பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்ன சார் இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் சார் பண்ணுறீங்கன்னு தான் முதல்ல கேட்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், காட்ஸ் கிங்டம் தான் எனக்கு பிஸ்னஸே. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் எல்லாமே மற்றது எல்லாமே ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு எல்லாமே செகண்டரி. அப்போது சின்ன சின்ன விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அப்போ இன்னைக்கு ஒரு முக்கியத்துவத்தை நீங்க எடுங்க. ஆண்டவரே குறைஞ்சது இப்போ ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்தோத்திர பலிகள் புக்கு இருக்குது, இல்லைனாலும் வாங்குறதுக்கு உண்டான சூழல் இருக்குது. 10 ரூபா தான் 20 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு ஸ்தோத்திர பலி புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் முடிச்சிடுங்க போதும். 100 ஸ்தோத்திர பலிகள் முடிங்க. இப்போலாம் மொபைல்லேயும் வந்துருச்சு, மொபைல்லேயும் எல்லாம் வந்துருச்சு, வாசிச்சு தான் பாருங்களேன், அதில் இருக்கிற வல்லமையே வேற. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கடினமான காரியத்தெல்லாம் கொடுத்து நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, செயல்படுத்தவே நினைக்க மாட்டார். ரொம்ப ஈஸியான காரியத்தை சொல்லுவார். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டினா, அந்த ஈஸியான காரியத்தை நம்மளால செய்யவே முடியாது. அல்லேலூயா. கஷ்டமான காரியத்தை கூட என்ன பண்ணிடலாம், செஞ்சிடலான்னு நிற்போம். ஆனால் ரொம்ப ஈஸியாக ஒரு சில விஷயத்தை சொல்லி கொடுப்பாரு. இது மட்டும் செய்யும் மகளே, இது மட்டும் செய்யும் மகனேன்னு பாரு. ஆனால் அதை மட்டும் தான் நம்ம என்னவே பண்ண மாட்டோம், செய்யவே மாட்டோம். ஜெபம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமா? இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. ஜெபம் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படுதா? ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் பாட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், எப்படினாலும் ஜெபம் பண்ணலாம். குறிப்பு வேணுமா? உலகமே குறிப்பு தான். அழுந்தலப்பூர் ஒரு குறிப்பு, திருச்சி ஒரு குறிப்பு. திருச்சியை பற்றி ஜெப குறிப்பு எடுத்திங்கன்னா அது ஒரு பக்கம், அழுந்தலப்பூரை பற்றி எத்தனையோ காரியங்கள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு. நீங்கள் நினைத்தால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனால் நம்ம மனசு தான் வரவே வராது. ஆனால் என்னைக்கு அந்த மனசோ அது அப்படியே மிங்கிள் ஆகுதோ, அட்டாச் ஆகுதோ, மீட்டப் ஆகுதோ, அந்த இடத்துல ஆசீர்வாதத்தின் நாட்கள் உங்களுக்கு தொடங்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் நாட்கள் தொடங்குறது உங்க கையில தான் இருக்குது. என்னைக்கு ஆண்டவரே தொடங்கும் நீங்க கேட்பீங்க, நீங்க ஆண்டர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டர் கேட்பாரு, மகனே என்னைக்கு நீ தொடங்குவ அப்படின்னு அவரு கேட்பாரு. அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவரை என் சூழ்நிலையை மாறும் அப்படின்னு நீங்க ஆண்டர்கிட்ட கேட்பீங்க, அவர் சொல்லுவாரு, மகனே எப்போ உன் சூழ்நிலையை மாத்துவ அப்படின்னு அவரு கேட்பாரு. ஏன்னா சகலவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டார், உங்க கையில கீ யார்கிட்ட தான் இருக்குது. பீரோ இங்கே இருக்கலாம் சார், பீரோ ஃபுல்லாக பணங்கள் இருக்கலாம், பீரோ ஃபுல்லாக தேவையான எல்லா வஸ்துக்களும் இருக்கலாம். அதை என்னுடைய சாவியை தேவன் என்ன பண்ணிட்டாரு, நம்ம கையில் கொடுத்துட்டார். நீங்கள் தான் என்ன பண்ணணும், திறக்கணும். அதை விட்டுட்டு போய் பீரோ மண்டையாக இடிச்சு தரனா திறந்துருமா? அது இன்னைக்கு அப்படி தான் திறந்துட்டு இருக்கிறோம். போட்டு அழுகிறது, போட்டு குழப்புறது, அடியே அப்பா. கரெக்டாக கீயை பயன்படுத்துங்க. எந்த பூட்டுக்கு எந்த கீங்கிறதுன்னு தெரியணும். அந்த பூட்டுக்கு வர கீ இதுக்கு போடக்கூடாது, இந்த பூட்டுக்கு வர கீ அதுக்கு போடக்கூடாது. சரியாக நீங்கள் இன்செர்ட் பண்ணி கரெக்டாக திறந்தீங்க அப்படின்னா சகல ஆசீர்வாதம் நீங்கள் என்ன பண்ண முடியும். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தாரோ அன்றைக்கே உங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மெர்சி 8வது படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 8வது படிக்கும் போது, இப்போ இல்லை, அப்போ படிக்கும்போது மெர்சினுடைய வாழ்க்கை துணைன்னு ஒருத்தரை என்ன பண்ணிட்டாரு ஆண்டர், அப்போ என்ன பண்ணிட்டாரு, நியமிச்சு வச்சுட்டாரு. 1993 பிறக்கும் வச்சுட்டாரு. கண்கள் காணாம இருக்கலாம், ஆனால் காலங்கள் வரும்போது அது என்ன பண்ணும், திடீர்னு நீங்க இப்போ திருமண வயது பக்கமா வரும்போது தான் உங்களுக்கு என்று ஒருத்தர் பிறக்க வச்சு திடீர்னு உருவாக்குறாரு ஆண்டவர் இல்லையே. சாதாரண ஒரு வாழ்க்கை துணையை அப்படியே ஆண்டர் அமைக்கிறாருன்னா உங்களுக்கு என்று ஆசீர்வாதங்களும்
அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த பூமியில் அங்கங்கே இருக்கிறது. நீங்கள் எப்போ அதை மேக்னெட்டாக மாறுறீங்களோ அப்போ அதெல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் அப்படியே ஈர்க்கப்படும் நீங்கள் மேக்னெட்டிக்காக மாறும்போது. எப்போ மேக்னெட்டிக்காக மாறுவீங்க? தேவனை அதிகமாய் துதிக்கும் போது, தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கும் போது, அவருடைய பவரில் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா போதும். ஒரு மொபைலை சார்ஜ் போடுறதுக்கு எங்கே கனெக்ட் ஆகணும்? எலக்ட்ரிசிட்டியில் என்ன ஆகணும்? மொபைலு கனெக்ட் ஆகணும். கனெக்ஷன் கட் பண்ணிவிட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுட்டோம்னா எப்படி சார்ஜ் ஏறும்? இன்னைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதா? யோசிச்சு பார்க்கணும். அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதை குறித்துமே பயப்பட வேண்டியதில்லை. அங்கேருந்து அந்த பவரை அப்படியே ரிசீவ் பண்ணி நம்ம அப்படியே சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்க நம்ம எப்பொழுதும் 100% இருப்போம். அல்லேலூயா. 100% ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியுமா? வாழ முடியும். 100% மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியும். 100% வியாதி இல்லாத, பலவீனம் இல்லாத, நோய்கள் இல்லாத, குறைவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியும். இந்த பூமியில் எல்லாமே சாத்தியம்தான். அல்லேலூயா. எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சாத்தியத்தை நீங்கள் நம்பி விசுவாசிக்கிறீர்களா என்பது ரொம்ப முக்கியம். அப்போ சம்பூர்ணத்தை அடைவதற்கு தேவன் தருகிற ஒரு வாசல், தேவன் தருகிற ஒரு வழி என்னன்னா, தேவனுடைய சமூகத்தில் நீதியின் பலிகளை இட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 9:12. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலனுள்ளதாயும் இருக்கும். பாத்துங்க, நான் சொன்னது எங்க லிங்க் ஆகுது, நீங்க பாத்துக்கோங்க. அநேகர் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது அது சம்பூரண பலனுள்ளதாகவும் என்னாவதான் இருக்கும். அப்போ சம்பூர்ணமான ஒரு பலனை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கும் ஒரு லிங்க் உண்டு. சொல்லுங்க, லிங்க் உண்டு, ஒரு கனெக்ஷன் உண்டு. அந்த கனெக்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். கனெக்ஷன் தெரிஞ்சிருச்சா? அப்போ உங்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன கனெக்ஷன் வேணும்? தேவனை ஸ்தோத்தரிப்ப வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். அவ்வளவுதான். கனெக்ஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ கொண்டு போய் பிளக்க கொண்டு போய் கனெக்ஷன்ல மாட்டி சுவிட்சை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? சம்பூர்ணத்தின் ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிச்சிடும். ஒரு லா படி தாங்க இயங்குது. பூமி டெய்லி சுத்துதா? சுத்துது. யாராவது அதை சுத்தி விடுறாங்களா? தடக் அப்படின்னு சுத்துறாங்களா? இல்ல. நம்ம டெய்லி காலை எந்திரிச்சு பூமியை சுத்துவாயாகன்னு சொல்றோமா? சரி, பூமியை விட்டுருங்க. பூமி அது எங்க இருக்குது நமக்கு தெரியல, ஆனா பூமியில தான் இருக்கிறோம். அல்லேலூயா. உங்க இருதயத்தை எடுத்துக்கோங்க. உங்க இருதயம் டெய்லி காலைல துடிக்குதா? துடிக்கலன்னா நீங்க இங்க இருக்க மாட்டீங்க, வேற எங்கேயாவது இருப்பீங்க. துடிக்குதா? உங்க கண்ணு பாக்குதா? வாய் பேசுதா? அதெல்லாம் நிறைய பேசுது பிரதர். கை வேலை செய்தா? எல்லாமே சரீர அமைப்பு எல்லாம் வேலை செய்தில்ல. இன்னைக்காவது இந்த கண்ணை நல்லா பார்ப்பாயாக, வாயை நல்லா பேசுவாயாக, இருதயமே நல்லா துடிப்பாயாக, கல்லீரலே வேலை செய்வாயாக. யாராவது ஜோம் பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு ஏன் ஜோம் பண்ணல? அது கரெக்டாக செஞ்சுட்டே தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு லா படி இயங்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஒரு லா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லா ஆஃப் கிராவிட்டி. விட்டா என்ன ஆயிரும்? கீழே தான் விழுகும். நான் விட்டா கீழே விழுகும், நீங்க விட்டா கீழே விழுகாது. அப்படிலாம் இல்லை. இந்த பூமியில எல்லாமே லா படி தான் இயங்கும். அந்த லா, அதே லா தான் இப்போ சொல்லுது. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் லாவுக்குள்ள வரோம். தேவனை நீங்கள் ஸ்தோத்தரித்தால் சம்பூர்ணத்தை அடைந்தே தீர வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆண்டவர் உன்னையெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார். உனக்கெல்லாம் கொடுப்பாரா? உனக்கெல்லாம் கார் தருவாரா? உனக்கெல்லாம் நகை தருவாரா? உனக்கெல்லாம் பணத்தை தருவாரா? அப்படின்னு ஒருத்த பக்கத்துல இருந்து ஓதிக்கிட்டே இருப்பான். அவனை துரத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க எனக்கு தாண்டா செய்வார் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு செய்யாம யாருக்கு அவர் செய்ய போறார்? நான் அவருடைய செல்ல பிள்ளை. எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவின் செல்ல பிள்ளை? அல்லேலூயா. எனக்கு செய்யாம வேற யாருக்கு அவர் செய்ய போறார்? அவர் செய்யணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நான் தான். அல்லேலூயா. இந்த மனப்பான்மை, ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய மனப்பான்மை இல்லை பிரதர், நான் என்னைக்கெல்லாம் என் லைஃப்ல அப்படி நடக்காது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்றவர். ரொம்பலாம் உங்களை ஆண்டவர் கட்டாயெல்லாம் படுத்த மாட்டார். நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளோ தெரியுங்களா? ஜெனியூனான ஆண்டவர். நம்மலாம் பாருங்க, பிள்ளைகளை வளர்க்கும் போதே ஆண்டவரை வச்சு வளர்க்காம பூச்சாண்டி வச்சு வளர்த்துட்டோம். நீ சாப்பிட்றியா, இப்போ பூச்சாண்டி வர சொல்லட்டுமா அப்படின்னா அங்கே யாரும் ஹீரோ ஆயிட்டார். இப்போ பூச்சாண்டி தான். ஆண்டவரை ஏஞ்சலை வச்சுலாம் நம்ம யாரும் பண்றதே இல்லை. இப்போ பார்க்குறியா, அவனை வர சொல்லட்டுமா அப்படிங்க மெர்சி அப்படி விஷனை அவன் வேணாம் நானா அப்படிம்பா. அவனையே ஹீரோவாக்கி வந்ததுனால இப்போ என்ன பண்ணுறான்? கடைசியில் பெரியவனானோடனே அவன் அதே பயத்திலே வளர்றான். பிள்ளை வளர்ப்பிலே பிசாசு எங்கே கை வச்சிட்டான் பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளை வளர்க்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம்,
இல்லையா? இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுவாங்க. ஏன் சாமி கண்ணை குத்திரும், ஏன் சாமிக்கு குத்துறதுக்கு வேறு இடமே இல்லை பாரு. அல்லேலூயா. எங்கே குத்திருமா? சாமி கண்ணை குத்து. ஐயோ சோறு கீழே போட்டியா, சாமி என்ன பண்ணிடும், கண்ணை குத்த போகுது அப்படின்ட்டு. ஒன்று இங்கே எங்கே நல்லா வித்தியாசம் பாருங்க, அவனை ஹீரோ ஆக்குறது, இவரை ஜீரோ ஆக்குறது. சாமி வந்து என்ன பண்ணுமா, கண்ணை குத்திருமா. ஐயோ, இதெல்லாம் மாற்றிருங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணிருங்க, மாற்றி வளருங்க, அன்பில் வளருங்க. இன்றைக்கி ஏங்க வெளிநாடு உயர்ந்துகிட்டே இருக்குது, மற்ற நாடுகள் இந்தியா தேசம் உட்பட எல்லாமே இப்போ தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான். ஆனால் அவன் வளர்ச்சி அடைந்தவனாக இருக்கிறான், டெவலப்டு. இப்போ இவங்க டெவலப்பிங் அப்படி இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கெல்லாம் ஸ்கூலில் குச்சியே பயன்படுத்த மாட்டாங்களாம். அல்லேலூயா. ஆங்கில இதில் நான் ஒரு ஸ்கூலில் வந்து கொஞ்ச நாள் வாத்தியாராக இருந்தேன். அல்லேலூயா. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன் ஹோம்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு ஹார்ஃபனேஜ். அந்த ஹார்ஃபனேஜுடைய வார்டன் நான். எங்கள் நேரம் பாருங்கள், இங்கிலீஷ்க்கு வாத்தியாரே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் எங்கள் சார் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இங்கிலீஷ் எடுங்க ஆல்வின் அப்படின்ட்டு என்னை இங்கிலீஷ் கொடுத்துட்டார். இங்கிலீஷு எடுக்கிறதா? சரி பரவாயில்ல, சின்ன பிள்ளைக்கு தானே, என்ன சொன்னாலும் APPLE ஆப்பிள்னு சொன்னாலும் அது சொல்லும், APPLE அப்பிளி அப்படின்னு சொன்னாலும் அது சொல்லும். அல்லேலூயா. பிள்ளைக்கு தான், நம்மள யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சரி. அப்போது வெளிநாட்டிலேருந்து ஜெர்மனி தேசத்துலேருந்து வெள்ளைக்காரங்களாம் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு வருவாங்க. வந்து ஒரு மாதம் தங்கி இருப்பாங்க. அப்போ ஒரு சகோதரி வந்திருந்தாங்க அமெரிக்காவிலேருந்து, ஆட்ரியன் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் வந்து ஒரு 1 hour வந்து எடுப்பாங்க. கிளாஸ் வந்து எடுப்பாங்க, இங்கிலீஷில் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக நாங்கள் இருப்போம். அல்லேலூயா. அப்போது அவங்களுடைய அந்த அணுகுமுறையே, அவங்க பிள்ளைகளுக்கு பாடம் கற்பித்து சொல்லுகிற முறையே விதமே வித்தியாசமாக இருக்குது. நம்ம டீச்சர்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே நிற்பாங்க, போர்டு இங்கே இருக்கும், குச்சி இங்கே இருக்குது, இப்படி தான் எழுதுவாங்க. அங்கே எப்படி தெரியுங்களா இருக்கும், சென்டரில் உட்காந்துக்கிறாங்க, டீச்சர் சுற்றி பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் இங்கிலீஷில் இப்போ வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது இதிலேருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். பிள்ளைகளுக்கு கண்டிப்பு முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். ஆனால் அன்பினால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் என்ன ஆகுறாங்க, ரொம்ப சீக்கிரமாக வளர்ச்சி அடைகிறார்கள். இந்த இடத்துல ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆனால் பிள்ளைகள் எப்படி தான் வர்றாங்க, பயத்தில் தான் வளர்கிறாங்க. ஆனாலும் பெரிய அளவில் ஒரு பெரிய ரிசல்ட் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அன்பினால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் ஆளுகிறார்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆளப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ இதை தான் இது அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவங்க பிப்ளிக்கலாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஜீசஸ் லவ் இஸ் காட் அப்படிங்கிறாங்க. தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை கொண்டே பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைகள் அந்த அன்பிலே வளர்றாங்க. கண்டிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அன்பு எப்படி இருக்கும், நம்மளும் பிள்ளைகள் வளர்ப்பில் கண்டிப்பு வேணும், கட்டாயம் வேணும், இல்லாமலாம் வளர்க்க முடியாது. ஆனால் அந்த கண்டிப்பை காட்டிலும் ஒரு 5 நிமிஷம் உங்கள் பிள்ளைங்கிட்ட கோவப்படுறீங்க அப்படின்னா அடுத்த 10 நிமிஷம் பிள்ளைகிட்ட அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. 5 நிமிஷம் அன்பு கூறுறோம், 15 நிமிஷம் கோவம். அவளை படுத்துறான் பிரதர், சோதிக்காதீங்கடா எங்கனைய அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்ககிட்ட சொல்கிற எங்களையே அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ தான் ட்ரேடிங்கில் நான் எல்லாம் போட்டுட்ருப்பேன், ஆர்டர்லாம் போட்டுட்ருக்கோம். 23 டார்கெட் 24 இருக்கும். 23 போயிட்டு இருக்கும்போது ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுவான் ஒருத்தன், ஓடுவான் பாருங்க ஓட்டம். டே தயவு செஞ்சு கொடுத்துட்றான். அவனை துரத்தி பிடிச்சி அந்த ஃபோனை வாங்குறதுக்குள்ள அது 24க்கு வந்துட்டு திரும்பி கீழே போயிடும். அல்லேலூயா. அவன் ஸ்கூலுக்கு போகாத நாட்கள், விஷன் ஸ்கூலுக்கு போகாத நாட்கள் எனக்கு சோதனை நாட்கள். அல்லேலூயா. அது மாதிரி என்னை சோதிக்காதீங்கடாங்கிற மாதிரி சூழல்கள்லாம் வரும்போதும் அந்த நேரத்தில் கண்டிச்சாலும் திருப்பி அதை விட 2 மடங்கு என்ன பண்ணிடணும், பிள்ளைகள் மீது அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு தாங்க உங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் என்ன பண்ண முடியும், கொண்டு வர வைக்க முடியும். தேவன் அதை தான் கையாளுகிறார். ஆண்டவர் அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். அதே சம்பவம் தான் சொல்கிறேன். இளையகுமாரனுடைய சம்பவத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. அவன் துன்மார்க்கமாய் போனான், துன்மார்க்கமாய் அவனுடைய ஆசையை செலவழித்தான். ஆனால் திரும்பி வரும்போது தகப்பன் எதுவுமே அதை பற்றி கேட்கவே இல்லை. 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போனியாடா, என்னடா பண்ண, கேட்கலாம் இல்லை. நீ வந்துட்டியா போதும். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விரும்புகிறார். நீ அவரிடத்துல திரும்புறியா, அது மட்டும் தான் தேவை. உன்னுடைய பழைய வாழ்க்கை அவருக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் ரப்பர் போட்டு அழிச்சு தள்ளிட்டார். நீங்களே இப்போ போய் அவருக்கு ஞாபகப்படுத்தினாலும் அவருக்கு ஞாபகம் இருக்காது. அப்படியா, நீ அப்படி பண்ணியா அப்படின்னு கேட்பார். அல்லேலூயா. அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். நீங்கள் தேவனை மாத்திரம் சரியா, நேற்று கூட நைட்டு பிரேயரில் தான் சொன்னேன், தேவனை அறிகிற அறிவு மட்டும் உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கையே வித்தியாசமா மாறிடும். சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இதை சொல்லியே இன்னைக்கு பல கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க ஆசீர்வாதம் டிவியில். அல்லேலூயா. விஷன் மாதிரி இருப்பான் அவங்க பையன், விஷனை விட கொஞ்சம் ஜாகின் மாதிரி இருப்பான். அவன் சொல்லுவான், அப்போ இருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுதுன்னு 7 முறை சொல்லிட்டு ஓடியே போயிடுவான்.
இப்போ அந்த பையனுடைய சூழல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இருக்கிறான். எல்லாம் எப்படி வந்துச்சு அந்த ஆசீர்வாதம்? தேவனை துதித்து 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 பல விமர்சனங்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறாரு. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், தேவனை துதித்தார்கள், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை பெருகும். இந்த பூமியில நீங்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவை கிருபை. சொல்லுங்க, கிருபை. இந்த கிருபையை பெருக பண்ணுகிற ஒரு காரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா எது? ஸ்தோத்திரம் பண்றது தான். ரத்தம் கம்மியா இருக்கு பிரதர் உடம்புல, ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடணும் சொல்லுங்க? ரத்தம் அதிகரிக்கணும்னா என்ன ஃபுட்டு சாப்பிடணும்? பீட்ரூட் சாப்பிடலாம். ஏன்னா அது சவுப்பா இருக்குது, சவுப்புக்கும் லிங்க் இருக்குது. அப்படி தானே? இந்த மாதிரியே இருக்கிறாங்க பாப்பா. சவுப்பா சாப்பிடுவாங்க. கரெக்ட். அயன் கண்டென்ட் அதிகம். இன்னும் சீப்பாக சொல்லுங்க. ட்ரை கிரேப்ஸ் ஊற வச்சு சாப்பிடணும். ஏன்றதே காப்பி பண்ணிருச்சு. ட்ரை கிரேப்ஸ் ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா பிளட் ஏறிடும். முருங்கை கீரை ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லுவாங்க. எதுனா முருங்கை கீரை. அப்போது ஒரு விஷயம் உடம்புல கம்மியாக இருக்குது, அந்த சத்து கம்மியாக இருக்குது, அந்த சத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான உணவு வகைகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பிட்டா தான் என்ன ஆகும்? இப்போ அதே தான் சொல்கிறேன். சம்பூர்ணம் உங்களை சுற்றியும் இருக்கிறது. அந்த சம்பூர்ணம் நிறைவடைவதற்கு ஒன்று தேவை, தேவனை ஸ்தோத்தரிக்கிற அந்த அனுபவம். அந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சம்பூர்ணங்கள் என்ன ஆயிரும்? ஆகிரும். அவ்வளோதான். எல்லாமே வருதாகி 1+1 = 2னா எல்லாம் யார் 1+1 = 2 தான் சொல்லுவாங்க, மாற்றி சொல்ல முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். தேவனை துதிப்பதும் தேவனை ஸ்தோத்தரிப்பதும். பரலோகத்தில் உங்களுக்கு என்னதான் வேலை? இதுதான் பிரதானமான வேலை. அந்த வேலையை இங்க சரியா செய்யல அப்படின்னா எப்படி? தேவனை அதிகமாய் துதியுங்கள். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, தேவனை அதிகமாய் துதியுங்கள். அல்லேலூயா. சம்பூரணங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க தேடி போன காலம் ஒன்று உண்டு, உங்களை தேடி வருகிற காலம் இனி வருகிற காலம். அல்லேலூயா. இனி நீங்க எதுவும், அதான் அவர் சொன்னாரு, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை அப்படின்னு பாடினார். யார் பாடினாரு? பெர்க்மன்ஸ் ஐயா பாடினார். எல்லாமே இயேசு. அவர் அதோட முடிக்கல. ஏன்னா அவர் இங்க போறதுல தேடி, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சோர்ஸ் ஒன்று இருக்குது, ரிசோர்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருமே எதை தான் நோக்கி பார்க்குறோம் அப்படின்னா சோர்ஸ் மட்டும், ரிசோர்ஸை மட்டுமே பார்க்குறோம். பெட்ரோல், டீசல், எல்பிஜி, இது மூணு என்னது? ரிசோர்ஸ். இதுக்கு ஒரு சோர்ஸ் ஒன்று இருக்குது. எது? க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில்னு ஒரு பொருள் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால அதிலிருந்து தான் என்ன ஆகுது? பெட்ரோலும் அதிலிருந்து தான் வருது, டீசலும் அதிலிருந்து தான் வருது, கேஸ் அதிலிருந்து தான் வருது. இப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பெட்ரோலு, கேஸு, டீசல் மாதிரி. ஆனால் அந்த க்ரூட் ஆயில் தான் தேவ சமூகம். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எது தேவை? க்ரூட் ஆயில் தேவையா இல்லை பெட்ரோல் இதெல்லாம் தேவையா? எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் நீ வீட்டில் விட்டிங்கன்னா போதும் அப்படின்னு. நீங்கள் இப்போ ப்ரேயர் முடிச்சிங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம், அதை மட்டும் எங்களுக்கு தேவைன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் சொல்ல வருகிற பாயிண்ட் உங்களுக்கு நான் நிறைவு அடைந்துவிட்டு நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. அப்போது உங்களுடைய சோர்ஸ் கரெக்டாக தேவன் தான்ங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா இந்த ரிசோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? வர ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. 100 ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம்? ஒரு 100. அதிகபட்சம் உங்களுக்கு டைமிங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நிமிஷம். அதுக்கு ஏக வயிறே சோதரா, அகவ சம சோதரா அப்படிலாம் கட்டாயம் அப்படியே இருக்கிறாங்க. எல்லாமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்படிதான் சொன்னாங்க. இதே பிரசங்க கொஞ்ச நாள் முன்னாடி பட்ட போது ஒரு சகோதரனோ யாராவது சொன்னாங்க, பிரதர் நான் 3 நிமிஷத்தில் 100 ஸ்தோத்திர பலி முடிச்சிட்டேன் பிரதர். அடி அப்பா, 3 நிமிஷத்தில் 100 ஸ்தோத்திர பலி எப்படி? எங்க சொல்லி காமிங்க. அப்படி தான் சொன்னார். ஏக சோதரம், ஏக சம சோதரம். என்னடா சொல்ற? அப்பா கொஞ்ச நாள் நிப்பாட்டுப்பா. அப்படிலாம் இல்லை, டைமிங்லாம் முக்கியம் இல்லை. நீ எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்க, நீ டைம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றதே. ஆனால் இவன் அதுலேயே என்ன பண்ணுறான்? டைமை குறைச்சி கம்ப்ளீட் பண்ணுறாராம். அப்படிலாம் பண்ண வேண்டாம். இது டாஸ்க் இல்லை, இதுதான் லைஃப். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, இது டாஸ்க் இல்லை. பைபிள் நீங்கள் எழுதுறீங்களே, இது டாஸ்க் இல்லை, இதுதான் லைஃப். அல்லேலூயா. தேவன் உங்களை சம்பூர்ணமாக்குவார். அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அவரை துதித்து கொண்டு 100ல் ஆரம்பிங்க. 3 நிமிஷத்தில் இல்லை, 100 நிமிஷத்தில் 100 சொல்லுங்கள். ஒரு நிமிஷத்தில் 1. அப்படி ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக தேவ சமூகத்தில் சொல்லி பழகுங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காது. நேற்றுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து 42வது அதிகாரத்துக்குள்ள நான் அவனை ஆசீர்வதித்தது போல அடுத்த 42 நாட்களுக்குள்ளாக அதே ஆசீர்வாதத்தை இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதெல்லாம் பெரிய பூஸ்டப் ஆகிட்டேன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னதில்லை. நேற்று நைட் அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்தினார். இப்போ அடுத்த 42 days ரொம்ப முக்கியமாக இருக்குது நமக்கு. அல்லேலூயா.
அடுத்த 42 days தேவனை பத்தி எதுவும் குறை சொல்லாம அவரை வந்து குறை சொல்லாம மட்டும் நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் 2 மடங்காய் உங்கள் கரங்களிலே வந்து தீரும். ரொம்ப நாள்லாம் இல்ல, ஜஸ்ட் 42 days. சொல்லுங்க, 42 நாள். நேரம் இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 41 நாள் தான் இருக்குது. அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற ஆள்வின் அல்ல. அல்லேலூயா. அப்படி உங்க பேரை சொல்லுங்க. அப்பதான் யாரு மனுஷன் இல்ல மனுஷன்ட்டு அவன் யாரோ நினைச்சிடாதீங்க. நீங்க தான், நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அவர் மாற மாட்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்திற்கு நாங்கள் கனமகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது தெய்வீகமான சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளில் எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. உம்மை அதிகமாய் ஸ்தோத்தரிப்பதா, தேவனை ஸ்தோத்தரிப்பதினால் சம்பூர்ணமான பலனுள்ளதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படியாக நீதியின் பலிகளை இடுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தில் நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து, நீ நடத்தி வந்த விதங்களை நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிப்பதற்கு, ஸ்தோத்தரித்து கிருபையை பெருகிக் கொள்வதற்கு, அதன் மூலமாக ஆண்டவரே ஆசீர்வாதங்களை ஈர்த்து கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபைகளை தாக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரின் மீது இந்த வார்த்தை இறங்கி வருவதாக. இந்த வார்த்தை கேட்ட சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் சம்பூரணத்தின் ஆசீர்வாதங்கள் ஆட்கொள்ளப்படுவதாக. In the name of Jesus, I speak the anointing of plenty. Glorious God. ஒரு சம்பூர்ணத்தின் அபிஷேகம் இது பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிரப்பப்படட்டும். எந்தெந்த காரியங்களிலே குறைவுபட்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களில வெறுமையாக்கப்பட்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே அந்த வெறுமைகள் எல்லாம் சம்பூரணங்களாய் மாறுவதா. இதை ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருவரும் மீது இந்த வார்த்தையை நான் பிரகடனப்படுத்தி செபிக்கிறேன். Receive the anointing of plenty. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.